மற்றவர்களுக்கு நன்மை செய்து நன்மை மட்டுமே செய்து பழக்கப்பட்டவர்களுக்கு தீமையை செய்ய நினைத்தாலும் அவர்களால் செய்யவே இயலாது. இதுதான் மனதின் தன்மை. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு குழந்தா, வாழ்வில் பல மாற்றங்கள், பல அற்புதங்கள், பல அதிசயங்களை தந்த பிரபஞ்சத்திற்கு எப்பொழுதுமே நன்றியை சொல்லிக்கொண்டே இரு. நீ தந்த அனுபவங்களுக்கு நன்றி, நீ தந்த வாய்ப்புகளுக்கு நன்றி, நீ தந்த உறவுகளுக்கு நன்றி, என் வாழ்வில் நீ தந்த பாடங்களுக்கு நன்றி, நீ தந்த செல்வங்களுக்கும் நன்றி, நீ தந்த ஆரோக்கியத்திற்கும் நன்றி மேல் நன்றி. அதே போல நீ தந்த மகிழ்ச்சிக்கும் நன்றி, நீ தந்த நினைவுகளுக்கும் நன்றி என்று முன்னால் முடிந்தவரை நன்றியை சொல்லிக்கொண்டே இரு. உனக்கு வர வேண்டியது, உனக்கு கிடைக்க வேண்டியது, உன் வாழ்வில் நீ அனுபவிக்க வேண்டியது எல்லாமே உனக்காகவே வரும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வந்து சேர்ந்தே தீரும். இதுதான் வாழ்வின் ரகசியம். எப்பொழுதுமே நீ நன்றி செலுத்திக் கொண்டும் நன்றியை சொல்லிக்கொண்டும் இருந்தால், நீ நன்றியை சொல்லிவிட்டாயே என்று உனக்கு கிடைக்க வேண்டியது வெகு சீக்கிரமாக உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். இதுதான் வாழ்வின் ரகசியம். இதை புரிந்து கொண்டாலே போதும். தேவையில்லாத குழப்பமோ மனவேதனையோ மன போராட்டமோ உனக்கு வரவே வராது. ஆம் குழந்தையே, பெற்ற உதவிக்கு நன்றி மறக்காதே. செய்த உதவிக்கு நன்றியை எப்பொழுதும் எதிர்பார்த்து நிற்காதே. நீ செய்யும் உதவி ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நன்மையாக வந்து சேரும். அதை புரிந்து கொள்ளும் நேரமும் உனக்காகவே வரும். வாழ்வில் பல பேருக்கு நீ நன்றியை சொல்லிக்கொண்டே இரு. அதே போல சில பேருக்கு மிக மிக நன்றியை சொல்லிக்கொண்டே இரு. ஏனென்றால் பலர் உனக்கு பாடம் கற்பிக்க வந்தவர்கள், வேறு சிலரோ பாடமாகவே உன் வாழ்வில் உனக்காகவே வந்தவர்கள். எனவே முடிந்தவரை உன்னால் நன்றியை சொல்லிக்கொண்டே இரு. யார் உன்னை பற்றி குறை சொன்னாலும் அவருக்கும் நன்றி சொல். உன் வேலையை விட அவர்களுடைய வேலையை விட உன் மீது கவனம் வைத்து கண்டுபிடித்ததற்கு உன் வாழ்வை நீ மாறுவதற்கான ஒரு உத்வேகத்தை கொடுத்த அவர்களுக்கு நன்றியை நீ சொல்ல வேண்டாமா என் பிள்ளையே? கஷ்டங்கள் வரும் பொழுது கடவுளே இறைவனே என்று வந்து நிற்காதே. எந்நேரமும் இறைவனை மனதால் சொல்லிக்கொண்டே இரு. ஆத்மார்த்தமாக உணர்ந்து பார். அப்பொழுது சந்தோஷம் உனக்கு அதிகமாகவே இருக்கும். நன்றி சொல்வதற்கு வார்த்தைகளை நீ தேடிக்கொண்டே இருப்பாய். என் அன்பு குழந்தா, நான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறேன். உனக்கு தேவையானது அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். என் மீது எந்த கோபமும் படாமல் எது வந்தாலும் சாயப்பா எனக்காக இருக்கிறார், எனக்கு வேண்டியதை கொடுப்பார், எனக்கானதை கொடுப்பார் என்று தீர்க்கமாக நம்பு. உன் நம்பிக்கை போல் உன் வாழ்வு எப்பொழுதுமே பிரகாசமாகவே இருக்கும். மாற்றங்கள் வந்தேதான் ஆக வேண்டும். மாற்றங்கள் மாறித்தானே தீர வேண்டும். நீ உறங்கும் போதும் சரி, ஓய்வெடுக்கும் போதும் சரி, பலவிதமான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுதும் சரி, உன் கண்களுக்கு எதிராக உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நீ பார்க்கும் அத்தனை ஜீவராசிகளின் வடிவமாக நான் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் உன்னுள்ளும் இருக்கிறேன். நிழலாக எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து கொண்டும் இருக்கிறேன். என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. உன்னுடைய அத்தனை கேள்விக்குமான பதிலை நான் உனக்கு வழங்கியே தீருவேன். நான் உன்னோடு இருக்கும் அந்த தருணத்தையும் உணர்ந்து கொள்ள நான் அத்தனை வழிகளையும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். எனது இருப்பிடத்தை, எனது உண்மையான ஆசிர்வாதத்தை நீ முழுமையாக புரிந்து கொள்ளும் பொழுது நான் உன் அருகில் இருப்பதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய்.
நான் உன் அருகில் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் உன் மனதை போட்டு ஏன் இப்படி வருத்திக் கொண்டே இருக்கிறாய்? எதையும் இப்படியாகிவிட்டதே அப்படியாகிவிட்டதே நம் வாழ்க்கையில் மாற்றங்களே வராதா? மற்றவர்கள் அதிசயிக்கும் வண்ணம் நம் வாழ்க்கையில் வாழவே மாட்டோமா என்ற எதிர்மறை சிந்தனையோடு எப்பொழுதும் உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. குழம்பிக்கொண்டே இருந்தால், மனதை நிம்மதியில்லாமல் வைத்துக்கொண்டே இருந்தால் உன்னால் சந்தோஷத்தை அனுபவிக்காமல் முடியாமலே போய்விடும். எல்லாம் மாறி சந்தோஷம் உன்னை நெருங்கும் தருவாயில் கூட உன்னால் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. எனவே மனதை முதலில் நிதானமாக வைத்துக்கொள். எப்படியாவது வாழ்க்கையில் வெற்றியை அடைய வேண்டும், எப்படியாவது வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே தீர வேண்டும் என்று நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் இருக்கும் என் குழந்தையே, உனக்கான வெற்றியை நிச்சயமாக உன் கையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். சாயிராம் சாயிராம். ஒரு ஊர்ல 2 பேர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார்கள். ஒருவர் மிகவும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தோடும் முகத்தில் ஒரு விதமான புன்னகையோடும் இருப்பார். மற்றவரோ எப்பொழுதும் கோபத்தோடும் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டும் பொறாமை எண்ணத்தோடும் முகத்தில் ஒரு சிறு புன்னகை கூட இல்லாமல் எப்பொழுதுமே ஒரு விதமான பதற்றத்தோடே இருப்பாராம். அப்படி இருக்கும் தருவாயில் அந்த ஊரில் ஒரு விளையாட்டு போட்டியை அறிமுகம் செய்தார்கள். அந்த விளையாட்டு போட்டியில் அந்த எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கும் நபரும் எப்பொழுதுமே கோபமாக இருக்கும் நபர் 2 நண்பர்களும் கலந்து கொண்டார்கள். 2 பேரும் கலந்து கொண்ட அந்த போட்டியில் எப்பொழுதுமே மனதை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வைத்துக்கொண்ட அந்த நபர் அந்த போட்டியில் வெற்றியை பெற்றுவிடுவார். பொறாமையோடும் முகத்தில் ஒருவிதமான புன்னகை கூட இல்லாமல் நம்பிக்கை இழந்தவராக இருந்த அந்த நண்பர் போட்டியில் தோற்றுவிட்டார். தோற்ற அந்த நண்பருக்கு கோபம் மிகவும் அதிகமாக ஆனது. வென்றவரை பார்த்து மிகவும் கோபப்பட்டு பொறாமையோடு அந்த நபரை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருப்பார் அந்த தோல்வியுற்றவர். இப்படி தோற்றதாலும் வெற்றி பெற்றதாலும் நண்பர்களுக்கிடையே சிறு விரிசல் ஏற்பட்டது. ஏன் இந்த நண்பர் நம்மேல் இவ்வளவு கோபமாக இருக்கிறார், வெறுப்போடு இருக்கிறார், நம்மை பற்றி மற்றவர்களிடம் அவதூறாக பேசுகிறாரே, நாம் அப்படி என்ன தவறு செய்தோம்? வெற்றிதானே பெற்றோம், போட்டியில் வெற்றிதானே பெற்றோம், இதற்கு ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறார் என்று பல நாள் சிந்தித்து ஒரு நாள் அந்த கேள்வியை தன் நண்பரிடம் கேட்டுவிட்டார் வெற்றி பெற்றவர். என்னதான் உனக்கு பிரச்சனை? நான் அப்படி உனக்கு என்னதான் தீங்கு செய்தேன்? ஏன் எப்பொழுதும் என் மீது கோபமாகவே இருக்கிறாய்? மற்றவர்களிடம் என்னை பற்றி அவதூறு பேசிக்கொண்டே இருக்கிறாயே, நான் அப்படி உனக்கு என்னதான் தீங்கு செய்தேன் என்று தன்னுடைய தோல்வியுற்ற நண்பரை பார்த்து கேட்டாராம் வெற்றி பெற்றவர். உடனே தோற்று போனவர் சொன்னாராம், நீ சந்தோஷமாக இருக்கிறாய், வெற்றி பெற்றதால் தான் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாய். நீயும் என்னை போல் தோற்றிருந்தால் நீயும் இதே சுபாவத்தோடு தான் இருப்பாய். வெற்றி பெற்றவரை பார்த்து கோபத்தோடு இருப்பாய், பொறாமைப்பட்டிருப்பாய். நமக்கு அந்த வெற்றி கிடைக்கவில்லையே என்ற மனதில் ஒரு விதமான குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். இதே சூழ்நிலையில் நீயும் இருந்திருப்பாய், தோல்வியுற்றாள் என்று பதில் கூறினாராம் தோல்வியுற்றவர். உடனே வெற்றி பெற்றவர், நண்பரே, நான் ஜெயித்ததால் தான் இப்பொழுது மகிழ்வாக இருக்கிறேன் என்று நீ நினைக்கிறாயா? அப்படி இல்லை. அப்படி என்றால் அது மிக மிக தவறு. நான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்ததால் தான் வெற்றியே பெற்றேன் என்பதுதான் என்னுடைய நினைவு என்று கூறினாராம் வெற்றி பெற்றவர். அந்த வார்த்தையை கேட்டதும் தோல்வியுற்றவர் தன்னுடைய தவறை புரிந்து கொண்டாராம். நாமும் நம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் சிறிதளவாவது சந்தோஷமாக இருக்க வேண்டும். சந்தோஷமாக நம் மனதை வைத்து கொள்ள வேண்டும். முகத்தில் ஒரு விதமான புன்னகையை வைத்துக்கொண்டே இருந்தால் நமக்கான வெற்றி
நிச்சயமாக நம் கையில்தான். எப்படிதான் வாழ்க்கை இருந்தாலும், எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட, நம் வாழ்க்கை எப்படியாக இருந்தாலும் கூட அதில் மகிழ்ச்சி, சந்தோஷம் எங்கு இருக்கிறது என்பதை தேடி தேடி நாம் சென்றாலே போதும். நமக்கான வெற்றி நிச்சயமாக நம் கையில்தான். வெற்றி மேல் வெற்றியை நிச்சயமாக அடைந்தே தீரலாம். மகிழ்ச்சியோடு இருக்கலாம், நிம்மதியாக மனதை வைத்துக் கொள்ளலாம், சந்தோஷமாக இருக்கலாம், புன்னகையோடு இருக்கலாம். நம் வாழ்க்கையில் நாம் நினைத்தராத வெற்றியை, நினைத்து கூட பார்க்க முடியாத சந்தோஷத்தை நிச்சயமாக அடையலாம். நம் சாயப்பா அதை அடைய வைப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? எந்த சந்தேகமுமே வேண்டாம். இது உனக்கான வார்த்தைகளே. உன் வாழ்விற்காக உன் சாயப்பா உனக்காகவே அளிக்கும் சத்திய வார்த்தைகள். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். இது உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றாலே சிறப்பான மாற்றம் உன் வாழ்வில் எனது அற்புதத்தால் நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொண்டு காத்திரு. உன் வாழ்க்கையில் நீ சுபிக்ஷமாக வாழப் போகிறாய். சந்தோஷங்கள் வந்து உன்னை சூழும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நான் இருக்கிறேன் எப்பொழுதுமே. சற்று பொறுமையாக இரு. உனக்கானது என்று எழுதப்பட்டது, உனக்கானது என்று தீர்மானிக்கப்பட்டது உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். ஏனென்றால் அதில் உன் பெயர்தான் எழுதப்பட்டிருக்கும். அது வேறு யாரையும் சென்று அடைய சாத்தியமே இல்லை. ஏனென்றால் அதை எழுதியவன் அந்த இறைவனாக இருக்கும் பொழுது எதுவுமே மாறிவிடாது. இறைவன் எழுதியதை மாற்றும் சக்தி இது நாள் வரை எந்த மானிடனும் பெறவே இல்லை. சோதனைகளை கொடுத்த இறைவனுக்கு அதற்கான தீர்வையும் அதற்கேற்றான வெற்றியையும் கொடுப்பதற்கு ஒரு நொடி போதாதா? எனவே எப்பொழுதும் தெளிவான மனநிலையோடு இரு. கஷ்டங்கள் வருகிறது என்றால் இன்பங்கள் சூழப்போகிறது என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு திடமாக இரு. உன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடாமல் இரு. எந்த நேரத்திலும் கவனமாக இரு. எப்பொழுது வேண்டுமானாலும், எந்த நொடி வேண்டுமானாலும் உனக்கான வெற்றியை, உனக்கான சந்தோஷத்தை உன் கண்முன் நான் காண்பிப்பேன். நம் வாழ்க்கையில் வேகமாக முன்னேற்றம் இல்லவே இல்லையே என்று வருத்தமே படாதே. பின்னோக்கி செல்லாமல் முன்னேறிக்கொண்டே இருக்கிறோமே என்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். வேகமாக முன்னேறும் காலம் மிக அருகில் வந்து கொண்டே இருக்கிறது. இது உனக்கான நாள்தான். இந்த நாளிலிருந்து உன் வெற்றிகள் ஆரம்பமாகும். எப்பொழுதுமே மனதில் உயர்ந்த நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் சந்தோஷமாகவே அமையும். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாயல்லவா? அப்படியென்றால் உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே சூழப்போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நிரந்தரமாக இருக்கப் போகிறது என்பதுதான் நிச்சயமான உண்மை. நான் உன்னுடன் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு கூடிய விரைவில் வந்துவிடும். நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. நான் உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது உன் மனதில்தான் ஏன் இத்தனை பயமும் போராட்டமும்? ஆனால் சாயிநாதரே, நீங்கள் என்னை அமைதியாக பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே தவிர எப்பொழுதுமே நான் பார்த்து கொள்கிறேன், நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே தவிர என் வாழ்க்கையில் இது நாள் வரை எந்த மாற்றமும் நிகழ்ந்ததாகவே எனக்கு தெரியவே இல்லை. யார் ஒருவர் எப்பொழுதும் கஷ்டப்பட்டாவது என் வாழ்க்கையில் நான் வெற்றி அடைவேன், எவ்வளவு சோதனைகளை அனுபவித்தாலும் என் வாழ்க்கையின் வெற்றியை எனதாக்கிக் கொள்வேன் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கிறார்கள்.
நான் நிச்சயமாக சந்தோஷமாக வாழ்வேன், எது வந்தாலும் நான் சந்தோஷமாகத்தான் இருப்பேன் என்று நினைப்பவர்கள் அவர்கள் வாழ்வில் எப்பொழுதுமே சந்தோஷத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து உனக்கு என்ன புரிகிறது பிள்ளையே? நான் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது என் வாழ்க்கையில் வெற்றியை அடைவேன் என்ற எண்ணம் இருப்பவர்கள், நான் எப்படியாவது நிச்சயமாக வெற்றியை மட்டுமே தழுவுவேன் என்ற எண்ணத்தில் இருப்பவர்கள், அவரவர் எண்ணப்படிதான் அவரவர் வாழ்க்கை நகரும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எனவே உன் மனதில் எப்பொழுதும் நல்ல எண்ணத்தை வளர்த்துக்கொள், நல்ல சிந்தனையை மட்டுமே வைத்துக்கொள், நேர்மறை சிந்தனையை மட்டுமே எப்பொழுதும் மனதில் நிறுத்திக்கொண்டே இரு, நேர்மறை வார்த்தைகளை மட்டுமே சொல்லிக்கொண்டே இரு. நீ சொல்லும் அந்த சொல்லே உன்னை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை தழுவும். நான் உனக்கு உறுதுணையாக பக்கபலமாக எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை எந்த நொடியும் மறந்துவிடாதே, மறுத்தும் விடாதே. உன் பிரச்சனையை தீர்க்கவே உன் இல்லம் தேடி இதோ வந்திருக்கிறேன் பிள்ளையே. இன்று இரவுக்குள் இதை நீ கண்டுவிட்டால் தீர்க்கக்கூடாத பிரச்சனை, தீரவே முடியாத பிரச்சனை, இது உன் வாழ்வில் நடக்குமா என்று நினைத்த பிரச்சனை எல்லாம் சுபமாகும், சுலபமாக உனக்கு கைகூடும். உனக்கு உன் சாயப்பா உன் அருகிலேயே இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அப்படி என்றால் தைரியமாக இரு. அது இருந்தால்தான் சந்தோஷம், இது என் வாழ்வில் கிடைத்தால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று கூறிக்கொண்டே இருக்கும் ஒருவர், அதுவும் இதுவும் கிடைக்கும் வரை அவனுடைய சந்தோஷத்தை தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறான். எப்படியாவது பிச்சை எடுத்தாவது நம் வாழ்க்கையில் வெற்றியடைவேன் என்று நினைப்பவன் வாழ்க்கையில் பிச்சை எடுத்துதான் வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான். இப்படியாகத்தான் இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருமே ஒரு நன்மையை கிடைக்க வேண்டுமென்றால் அந்த நன்மைக்குள் ஒரு தீமையை வைத்து கொண்டு அதை நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். எனவே நன்மை கிடைப்பதற்கு பதிலாக தீமையை தான் மிக அதிகமாக அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய எண்ணம் எப்படி இருக்கிறதோ, எதை நோக்கி உன் எண்ணம் சென்று கொண்டே இருக்கிறதோ அதன்படி வாழ்வதுதான் வாழ்க்கையாகி விடுகிறது. அதுதான் வாழ்க்கையின் இரகசியமாகவே இருக்கிறது. எனவே உன் எண்ணத்தை நல்ல விதமாக வைத்துக்கொள். இப்படி இருந்தால்தான் சந்தோஷம், அப்படி நடந்தால்தான் கஷ்டம் இல்லை என்று நீ நினைப்பதால்தான் உன் நினைப்புக்கு ஏற்ற மாதிரி உன் வாழ்க்கையும் மாறுகிறது, உன் வாழ்க்கையிலும் அனைத்துமே நடக்கிறது. இதில் நமது சக்தியும் ஆற்றலும் மிகவும் வீணடிக்கப்படுகிறது என்றுதான் உண்மை. நம்மில் பலர் எப்படியாவது மகிழ்ச்சிக்கான ஒரு வழியை தேடி கண்டுபிடிக்க போராடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் வேறு சிலரோ மகிழ்ச்சியை ஒரு நொடி பொழுது உணர்வு என்று புரிந்து கொண்டுள்ளனர். ஆனால் மகிழ்ச்சி என்பது உண்மையில் ஒரு வாழ்க்கை முறை. சில வழிமுறைகளை கடைபிடித்தால் மகிழ்ச்சியை நம் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் கண்டு கொண்டே இருக்கலாம், உணர்ந்து கொண்டே இருக்கலாம். இந்த நொடியில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலே போதும், மனம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். நேற்று என்பது மாற்ற முடியாதது, முடிந்தது என்பது மாற்றவே முடியாதது. நாளை என்பது நிச்சயமாக நாம் நினைப்பதாக இருக்கவே இருக்காது. இன்றைய பொழுதே நம்மிடம் இருக்கும் மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த நொடிதான் உண்மை. ஆகவே இந்த நொடியில்தான் வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று புரிந்து கொண்டாலே வாழ்வு மகிழ்ச்சியாகவே இருக்கும். எண்ணங்களின் ஓட்டத்தை அதை தன்மை முழுவதும் புரிந்து கொள்ள வேண்டும். மகிழ்ச்சி என்பது ஒரு மனநிலைதான். எண்ணங்களின் பின்னல்களை கடந்ததுதான் அந்த மகிழ்ச்சி. மனதை அதன் இயல்பில் இயங்க செய்தாலே போதும். எண்ணங்களை புரிந்து கொள்வது மிக மிக எளிது. நீ விரும்பியதை விரும்பியபடியே நான் உனக்கு கொடுக்க முடிவை எடுத்துவிட்டேன். சர்வ நிச்சயமாக எல்லாமே நடக்கும்.
உன் மனதில் இருக்கும் ஏக்கங்களும் பரிதவிப்புகளும் எனக்கு மிக நன்றாகவே தெரியும். உன்னுடைய மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் எல்லா நிகழ்வுகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நீயும் எவ்வளவோ போராடி போராடி கஷ்டப்பட்டுவிட்டு இப்பொழுது சோர்ந்து போய் இருக்கிறாய் என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும். வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளும் போராட்டங்களும் சரியாகிவிடும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் என் வாழ்க்கையில் எந்த நிகழ்வுகளும் எந்த மாற்றங்களும் நிகழவே இல்லையே என்றுதானே உன்னுடைய கேள்வி? எல்லோருக்குமே மனதில் இரண்டு விதமான விஷயங்கள் எப்பொழுதுமே தோன்றும். ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டிருக்கும் போதே இதை செய்யலாம், நல்லபடியாக நடக்கும் என்று ஒரு குரல் கேட்கும். அது மட்டுமல்லாமல் மற்றொரு குரல் அந்த நிமிடமே கேட்கும், இதை செய்தால் அது தவறாகத்தான் முடிந்து விடுமோ என்ற ஒரு அவநம்பிக்கை குரலும் எல்லோருக்குமே கேட்கும். இப்படி எல்லோருக்குமே கேட்கும் எந்த செயல், எந்த குரலை கேட்டு நாம் செயல்படுகிறோமோ அதை பொறுத்துதான் நம் வாழ்க்கை அமையும். தேவையில்லாமல் யோசிக்கும் உன்னுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் தான் நான் சரி செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கு நல்ல வாழ்க்கையை கொண்டு சேர்ப்பதற்கு எப்படி என்ப சிந்தனையை தான் நான் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கிறேன். என்னை முழுவதுமாக நம்பும் இந்த வேளையில் உன் மனதிற்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் செய்யும் ஆற்றலும் தனியாக அதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறது. எப்படி உன்னை எதிர்மறையாகவே சிந்திக்க வைத்து எதிர்மறையாகவே உன் வாழ்க்கையில் நடத்த என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனை விஷயங்களையும் அந்த எண்ணங்கள் உன் மனதிற்குள் இருந்து ஆற்றிக்கொண்டுதான் இருக்கிறது.